சூப்பரா இருக்குமா ரைஸ்? சொன்ன மாதிரி 5 kg ரைஸ் வாங்கிட்டேன். என் சப்ஸ்கிரைபருக்கு ஹாய் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. ஓகே, சப்ஸ்கிரைபருக்காக ப்ளஸ் வந்து வியூஸ்க்காக கமெண்ட்ஸ்க்காக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விலாக் எடுக்கிறாங்க. பட் அது ட்ரூவாக பண்ணுறாங்களான்னு தெரில. பட் நம்ம ஃப்ரெண்டு ப்ளஸ் வந்து ஒரு நிறையா வந்து சோசியல் ரிலேட்டடாக உள்ளது நிறையா பண்ணிட்டு இருக்காப்புல. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கு. செம்மையா பேசினார்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்திருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 kg ரைஸ் வாங்கி கொடுக்க போகிறேன். ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்திருக்கேன், பக்கத்தில் தான் இருக்குது கடை. ஸோ அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. நான் போய் கால் பண்ணணும் கொஞ்சம் தூரம் போயிட்டு. ஓகே, நான் இப்போ போயிட்டு கடையில் போயிட்டு ரைஸ் வாங்க போகிறேன். செம்ம வெயில் தெரியுமா, பைக் இல்லாதது ரொம்ப கஷ்டங்க. தாத்தா 5 kg ரைஸ் இருக்குமா? எங்க இருக்கு தாத்தா? இப்ப நம்ம ரைஸ் வாங்க போறோம். அவரு தெரிஞ்சவர் தான், பழைய கம்பெனில வந்து ஒர்க் பண்ணவர். பேக்ல கொடுத்தா நல்லா இருக்கும். நல்லதா பார்த்து கொடுங்க. ஓகே, எவ்வளவு தாத்தா அது? சூப்பரா இருக்குமா ரைஸ்? ஓகே, யூடியூபர் தாத்தா. 360. ஓகே, ரைஸ் வாங்கிட்டேன். பாருங்க. தேங்க்யூ. சொன்ன மாதிரி 5 kg ரைஸ் வாங்கிட்டேன். ஹலோ, சரி, பேக் நல்லா இருக்கு. நான் போயிட்டு வந்து தேரடிக்கு போயிட்டு, ஸ்ரீபெரும்புதூர்ல தேரடின்னு ஒரு ஷாப்பிங் இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு அவர் கால் பண்ணா வந்து வாங்கிப்பாரு. ஸோ பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணவர் தான். பைக் இல்லாத ரொம்ப கஷ்டம், சத்தியமா சொல்றேன், ரொம்ப கஷ்டம். யூடியூப் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு நான் சொல்றேன், எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு அது ஒர்க்கா வேணும்னா நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். செம்ம வெயிட்டா இருக்குங்க. ஓகே, இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா 5 kg ரைஸ் வந்து 2 பேர் ஃபில்அப் பண்ணாங்க. தளபதினு ஒருத்தர் வந்து ஃபில்அப் பண்ணாரு. ஸோ இன்னொருத்தர் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த மந்த் ரைஸ் ரெடி, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ண போறேன், அவர் கால் பண்ணி வர வச்சு இந்த ரைஸ் கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம். இந்த தேரடி ஆப்போசிட்ல நிக்கிறேன், வர முடியுமா? வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலா அவர் எப்படி தெரியும்னா, நம்ம வந்து பழைய கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் ஆனாரு. மந்த்லி 1 டைம் வந்து பாத்தீங்கன்னா 5 kg நான் வந்து ரைஸ் கொடுப்பேன். ஸோ இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா இவர் கொடுக்க போறேன். இப்போ வருவாரு. நெக்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. ஸோ நேம் வந்து சரியா தெரியல. ஸோ நான் பார்க்குறேன், நிறைய வந்திருக்கு, ஒரு 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. அதனால நெக்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒருத்தர் கொடுக்கணும். ஆனால் அவர் சென்னை சைடு இருக்காரு, எப்படின்னு தெரியல. ஸோ அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க பேச்சுலர்ஸ் யாரா இருந்தாலும் கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 5 kg ரைஸ் வாங்கிட்டு வந்து இப்போ வருவாரு, அவருக்கு நான் கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து. வாங்க பார்த்துக்கலாம். கேஸ் சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24K வந்து சப்ஸ்கிரைப் அடிக்க போகிறோம். 29965 நம்ம சம்திங் இருக்கு. ஸோ சீக்கிரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 24K அடிக்க போகிறோம். தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ. ஓகே, வெயிட் பண்ணுறேன், வரட்டும். வீட்டிலேருந்து நடந்து வரதுக்குள்ள வேர்த்துருச்சு. ஹாய் ப்ரோ. என் சப்ஸ்கிரைபருக்கு ஹாய் சொல்லுங்க.
காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணவர். உங்கள் நேம் என்ன ப்ரோ? அவர் பேரே தளபதி தான். என் பேர் லியோ. ஆல்ரெடி நம்பவே மாட்டாங்க. நீங்க என்ன சொல்லுங்க ப்ரோ? பேர் வந்து என்ன? ஃபர்ஸ்ட் டைம் என் பேரை யாருக்கு கேட்டாலுமே வந்து கேட்குற ஒரே உண்மையான நேம் தான் அடிக்கிற மாதிரி. ஒவ்வொரு டைம் நான் வந்து நான் ஐடி ப்ரூவோட காட்டி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இதான் என்னோட ட்ரூ நேம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் என்னையும் நம்ப மாட்டாங்க. என் பேரு லியோ தான். ஓகே, ஆமா, தளபதி லியோ. ஓகே, இந்த சைன் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கொடுத்துட்டேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. ஓகே, சப்ஸ்கிரைபருக்காக ப்ளஸ் வந்து வியூஸ்க்காக கமெண்ட்ஸ்க்காக எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விலாக் எடுக்கிறாங்க. பட் அது ட்ரூவா பண்றாங்களான்னு தெரியல. பட் நம்ம ஃப்ரெண்டு ப்ளஸ் வந்து ஒரு நிறையா வந்து சோசியல் ரிலேட்டடாக உள்ளது நிறையா பண்ணிட்டு இருக்காப்புல. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது ஹாப்பியாக இருக்குது. நம்ம டீமில் ப்ளஸ் கூட ட்ராவல் பண்ணவங்கள ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த சண்டே அவ்வளோதான். ஓகே, பாய் காய்ஸ். பாய் பாய் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ வந்ததுக்கு. ஓகே ப்ரோ, பார்த்துப்பா ப்ரோ. தளபதி பாய். சரி, ஓகே, வருவாங்க. இல்லை வருவாங்க, போயிடுறேன். அவரை ஏன் கஷ்டப்படுத்தணும், நம்ம போயிடலாம். ஓகே, செம்மையா பேசினார்ல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. ஸோ நான் ஏன் வந்து சீக்கிரமா வந்து விளாக் எடுக்கலன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலரு. ஸோ சண்டே டைம்ல தூங்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு 11 மணி 12 மணிக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அவரும் கரெக்டாக வந்துட்டு நல்லா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி பேசுவாருன்ட்டு. பட் ஆனால் நல்லா பேசுறாரு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுன்னு நம்ம இன்னும் கேமரா வந்து அப்டேட் பண்ணணும். 11-12 அப்டேட் பண்ணாதான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸோ அவர் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா நான் வந்து அவரு ட்ராப் பண்ணான்னு சொன்னாரு. இல்லை ப்ரோ, சரி ப்ரோ நான் போயிடுறேன் ப்ரோ அப்படின்ட்டேன். ஓகே கைஸ், பாய்.